ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியலாக நம்ம மணி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு 50-30-20 ரூலை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள் ஃப்யூச்சரே டிசைட் பண்ணும். உங்கள் சேலரி எப்படி காணாமல் போகுதுன்னு டெய்லி ஒரி பண்ணுறீங்களா? பில் வர்றதுக்கு முன்னாடியே பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மணி ஃபார்முலா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த 50-30-20 ரூலை பற்றி தான் பேச போகிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஹோல் ஃபினான்ஷியல் கேமை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த 50-30-20 ரூல்னா உங்கள் இன்கம் வருதில்ல, அந்த இன்கம்மை நம்ம 3 கேட்டகரியாக டிவைட் பண்ண போகிறோம். 50% நீட்ஸுக்கு, 30% வாண்ட்ஸுக்கு, 20% சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இதுதான் சிம்பிள். பட் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த 50% நீட்ஸ் சர்வைவல் எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம மணி யூஸ் பண்ணுறோம். அது ரெண்ட், இஎம்ஐ, டெய்லி வாங்கிற காய்கறியாக இருக்கட்டும், குக்கிங் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, ஒய்ஃபை, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, பேசிக் மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ஃபோன் ரீசார்ஜ், இன்சூரன்ஸ். நீட்ஸுக்கு வி திங்க் எவ்ரி திங் இஸ் நீட். ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? மோர் தென் 70% பீப்புள் 50%க்கு மேலே மணியை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெண்ட்டுக்கு 15,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டெய்லி காய்கறி வாங்குறதுக்கு, வீட்டு ஜாமாக்கு எல்லாத்துக்குமே 8,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பைக் இஎம்ஐன்னு சொல்லிட்டு 5,000, ஃபோன் பில்னு சொல்லிட்டு 700, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1,500 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 30,200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க சேலரியே 40,000 தான் இருக்கும். இப்போ இந்த நீட்ஸ்லேயே அவங்க 75% மணி ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால தான் நீங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரெஸ் ஆகுறது. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு இந்த நீட்ஸில் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற காய்கறியை நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் மணி சேவ் ஆகும். இஎம்ஐ அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பைக்ஸ்லாம் நம்ம இப்போவே வாங்காமல் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம புது பைக் வாங்குறது நல்லது. இப்போதைக்கு நம்ம அந்த செகண்ட் ஹேண்டில் இருக்க பைக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறது நல்லது. அப்புறம் அன்னெசரியாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறையா போட்டு வச்சுருப்போம், ஆனால் நம்ம கேன்சல் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட்டோபே ஆகும். நம்ம ஆட்டோபே கேன்சல் பண்ணலன்னா ஒரு மாதமும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்ல இருந்து மணி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் இந்த 30% வாண்ட்ஸ் நம்ம சர்வே பண்ண தேவையில்லை. பட் நம்ம மனசுக்கு ஹாப்பி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்காக அதை பண்ணால் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவி டிக்கெட் வாங்குறதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர், அப்புறம் ஷாப்பிங் போகிறதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். நியூ கிளாத்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். கேஜெட்ஸ்க்கு, அப்புறம் எங்கேயாச்சும் டூர் போகிறதுக்கு, ட்ரிப் போகிறதுக்குலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் வெளியில் போய் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மந்த்லி தடவை போகணும். இல்லாச்சி ஒரு சில பேர் டெய்லி போய் சாப்பிடுவாங்க. வீக்கெண்டு ஃபண்டுக்காக சில மணியை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வாண்ட்ஸ். லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேணும் தான், பட் நம்ம லிமிட்டாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. 30%க்கு லிமிட்டுக்கு மேலே போயிட்டா அது உங்களை ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஒருத்தரோட சேலரி 40,000 ருபீஸ். அவங்க 30%ன்றது 12,000 ருபீஸ் அதிலே வாண்ட்ஸில் போயிடும். அதை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் சேவிங்ஸு ட்ராப் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் குறைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுட்டெல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஏதாச்சும் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் மந்த்லி ஒரு 2 மட்டும் பிளான் பண்ணி நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஷாப்பிங்க்கு போகிறீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி ஷாப்பிங் போங்க. ஆஃபரில் ஒரு சில விஷயங்களை மட்டும் வாங்கணுன்றத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எமோஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணுறத. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பார்ட்டு இந்த 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸில் இருந்தால் தான் செக்யூரிட்டி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஃப்ரீடம் வரும். இப்போ இதிலே 2 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. ஒன்று எமர்ஜென்சி ஃபண்டு, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுனா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதை 3 மந்த்ஸுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் திடீர்னு போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் மணி கொடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் அதை எடுத்து ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் அந்த மணியை நீங்கள் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மந்த்லி நீங்கள் ஒரு 20K நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்குன்னா ஒரு 60,000 ருபீஸ் வரும். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஃபண்டு உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுற
பண்ணுற ஒரு ஃபண்டாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து அலோகேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும், கோல்டு ETF இருக்கும், PPF இருக்கும், சில பேர் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ SIPக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 rupees நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 12% வந்து ரிட்டர்ன் என்ன வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 11 lakhs வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 11 lakhsே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிசிப்ளினாலே வந்து கிடைச்சிரும். அந்த நீங்கள் மந்த்லி 5,000 கட்ட நீங்கள் எடுக்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்லி 11 lakhs வந்து கிடைச்சிரும். இது 20% தான் உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனர் ஃபார்முலா மாதிரி மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதெல்லாம் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு நான் சில ஸ்டெப் பை ஸ்டெப் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ வாங்குறீங்கன்றதை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நீட்ஸில் நீங்கள் 50% மேலே போக விடாமல் செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ வான்ஸில் ஒரு 30% ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. உங்கள் சேவிங்ஸ் வந்து 20%. இப்போ உங்கள் மந்த்லி உங்கள் சேலரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். அதுலேருந்து 20% நீங்கள் வேறு ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி, ஏதாச்சும் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஸ்டார்ட் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சொன்னேன், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எல்லா விஷயமுமே நான் வந்து ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இல்லை நீங்கள் அப்போ வந்து அப்படி இப்போ வந்து இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுட்டு அதில் என்ன ப்ரோஸ் கான்ஸு, இது நல்லது எது கெட்டதுன்றது எல்லாத்தையுமே ஃபுல்லாக போய் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்ற உறுதியாச்சுன்னா அதில் என்னென்ன இருக்குன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மணியோட கேம் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம அதை டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை விட நீங்கள் சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, கரெக்டாக ரூல் ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணும். 50-30-20 ரூலை 1 month நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இருப்பீங்க. ஸோ மணியை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புவர் பீப்புள் மணியை சேஸ் பண்ணுவாங்க, ரிச் பீப்புள் மணியை மேனேஜ் பண்ணுவாங்க. திரும்பி சொல்கிறேன், புவர் பீப்புள் மணியை வந்து சேஸ் பண்ணுவாங்க, அது ரிச் பீப்புள் அவங்கக்கிட்ட இருக்க மணி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போவே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட் எடுத்து எல்லாத்தையுமே எழுதிட்டு எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சு அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிசிப்ளினோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கே வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்குவீங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம முன்னாடி மாதிரி இருந்திருந்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட 1 பைசா இருந்திருக்காது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. இது மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சோஷியல் மீடியா பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.